அங்கமால். இந்த ஒரு படம் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட 6 அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு படத்துல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது, அங்கமால்னு ஒரு வயசான ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு 2 மகன்கள் ஒரு பக்கத்துல இருக்காங்க. மூத்த பையனா நம்ம பரணி நடிச்சிருப்பாப்புல. 2வது பையனா நம்ம சரண் சக்தி. அவங்க தான் 2வது இளைய மகனா ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. பரணி வந்து அம்மா கூட இருந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அவர் ஒரு பக்கத்துல படிப்பறிவு இல்லாம ஒரு பக்கத்துல இருப்பாப்புல. ஆனா ஒரு பக்கத்துல கல்யாணம் கல்யாணம் முடிஞ்ச ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சரண் சக்தி ஒரு பக்கத்துல வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணாப்புல. அந்த பொண்ணு வீடு வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம சரண் சக்தியோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு மலை பிரதேசத்துல ஒரு சின்ன ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஏழ்மையான ஒரு ஓட்டு வீட்டுல வந்து வசிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம கீதா கைலாசம் அவதான் இந்த படத்தோட அங்கம்மாள்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவங்க எப்படின்னா ரொம்ப வயசான தோற்றத்தெல்லாம் அந்த காலத்துல வயசான பாட்டிகள்ல இருக்கக்கூடிய மாதிரி சேரி கட்டிக்கிட்டு கை க்ளோஸ் போடாம எப்படி சொல்றது சட்டை ஒரு பாத்துல அணியாம ஒரு பாத்து இருப்பாங்க. இதை பார்த்த நம்ம சரண் பக்கத்துல பிடிக்கவே பிடிக்காது. நம்ம அம்மா எப்படியாச்சும் இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்து நினைக்கிறாப்புல. அதே கட்டத்துல நம்ம சரண்க்கு லவ் பண்ற பொண்ணு வீடு ஒரு பாத்துல வந்து சரண் சக்தி வீட்டுக்கு ஒரு பாத்துல பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது நம்ம சரண் சக்தி ஒரு பாத்துல வந்து நினைக்கிறாப்புல இதெல்லாம் அம்மா இந்த மாதிரி சட்டை ஓடாம இருக்கிறத பார்த்து அவ ஏதாச்சும் தப்பா நினைச்சிருவாள் அப்படின்னு சொல்லிவிட்டு சரண் சக்தி ஒரு பார்த்து நினைக்கிறாப்புல. அம்மா எப்படியாச்சும் நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பார்த்து நினைக்கிறாங்க. ஆனா அந்த அங்கம்மான்னு சொல்ற கேரக்டர் அப்ப சாதாரண கேரக்டரே கிடையாது. ரொம்ப ஒரு கோபக்காரியா இருப்பாங்க. எப்படின்னா அவங்க சொல்றதான் கேட்கணும். யாரு சொல்றது அவங்க சொல்றத நம்ம கேட்கக்கூடாது. நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் எல்லாரும் கேட்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு யாரா இருந்தாலும் சரிதான் கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுறதா இருந்தாலும் சரி சண்டைக்கு போறதா இருந்தாலும் சரி மருமகளை ஒரு வாரத்துல அடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் போட்டு அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறனால நம்ம சரண் சக்திக்கு வந்து ஒரு பாகத்துல வந்து அம்மாட்ட பேசுறதுக்கு ஒரு பாகத்துல தைரியமா இருக்காது. நம்ம பரணிக்கு ஒரு பாகத்துல தைரியமே இருக்காது. ஆனா ஒரு கட்டத்துல பரணியோட ஒய்ஃபா நம்ம தென்றல் அவ தான் இந்த ஒரு படத்தோட நம்ம சாரதான்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவ வந்து அந்த அங்கம்மான்னு சொல்ற அந்த வயசான அம்மா ஒரு பார்த்து வந்து சட்டை போட வைக்கிறா. சட்டை போட வைக்கும் போது ஒரு கட்டத்துல சட்டை போடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கை க்ளோஸ் ஒரு பாகத்துல அந்த அம்மா போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த அங்கம்மான்னு சொல்ற அந்த பாட்டியை வந்து ஊரே ஒரு பாகத்துல பயந்துகிட்டு இருக்கு. ஆனா ஊர் பயந்துகிட்டு இருக்கும் போது அந்த கை க்ளோஸ் போட்டதுனால அந்த ஊரே ஒரு பக்கத்துல வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு மதிக்காம ஒரு பக்கத்துல அசல்ட்டா பேசக்கூடிய ஒரு ஆளுகளா எல்லாமே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம். ஒரு ஊரே நமக்கு பயந்து நடங்க. ஆனா இந்த சட்டைனால நம்ம வந்து நம்ம மரியாதையை நம்ம இழக்கமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்க வீட்டுல இருந்த ஆட்சி எல்லாமே இப்படிதான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட சுதந்திரத்தை வந்து நம்ம பறிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட பாரம்பரியம் அவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சரண் சக்தி வந்து எதனால இப்படிலாம் பண்றாப்புல அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா வயசான ஆளுகள் ஃபுல்லா அப்படித்தான் இருப்பாங்க. நம்மளும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவளை மாத்தி கொண்டு வரும்போது அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய முடியாம ஒரு பாத்திரம் அவனுக்காண்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு பக்கத்துல வந்து எப்படி சொல்ற லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சீன்ல நமக்கு ஒரு பக்கத்துல கண்கலங்கிற மாதிரிலாம் சீன்லாம் இருக்கு. ஏன்னா அவ சுதந்திரத்தை வந்து நம்ம பறிக்கிற மாதிரி அந்த ஒரு சீன்லாம் இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கே ஏன்டா இப்படிலாம் பண்றாங்க. அந்த அம்மாவுக்கு மேல் சட்டை போட பிடிக்கலன்னா அது விட்டு தொலைய வேண்டியதான். ஏன்டா இப்படிலாம் அந்த அம்மாவை போட்டுலாம் வற்புறுத்தி அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனா மித்தபடி நம்ம கீதா கைலாசம் அவ ஐடியிலேருந்து பார்க்கும்போது ஒரு வயசான தோட்டத்துல வேற லெவலில் சூப்பரா அழகா நடிச்சிருப்பா. அதை பார்க்கும்போது அவ ஐடியிலேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பதத்துல ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரண் சக்தி அவ டாக்டர்னு ஒரு பதத்துல சொல்றப்பல டாக்டருக்கு எந்த அறிகுறியுமே இல்லாம ஒரு பதத்துல வந்து ஒரு பாகத்துல வந்து நடிச்சிருப்பா. அம்மா வந்து சட்டை போட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகத்துல வந்து ஒரு ஃபீலிங்கான மூமெண்ட்ல நடிச்சு கொடுத்துருப்பாப்புல. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கக்கூடியா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படத்துல நம்ம கீதா கைலாசம் அடுத்து நம்ம பரணி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பரணியோட ஆக்டிங் இதுல வேலோல இந்த டேரக்டர் வேலோல சம்பவம் பண்ணிருக்காப்புல. கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா பரணியோட நடிப்பு இந்த படத்துல வேலோல சம்பவம் பண்ணிருக்காப்புல. நடிப்பு நாதஸ்வரத்தை எடுத்து ஒரு வயக்காட்டுல உட்காந்துக்கிட்டா நாதஸ்வரம் வந்து எதனால வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணு கைஸ். எதனால ஒரு படத்துல வந்து வாசிக்கிட்டு இருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நமக்கு ஒரு படத்துல வந்து அந்த ஒரு கேரக்டர் இதனால அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அது நீட்டா அழகா ஒரு படத்துல ரிவீல் பண்ற விஷயம்லாம் பாக்குறதுக்கே எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பரணியோட ஆக்டிங் இதுல வேற லெவல்ல சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது பரணிக்கு கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும். ரொம்ப நாடோடிகளுக்கு அடுத்து இந்த ஒரு படம் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வர ஒரு ஃபுல் படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. அதை பார்க்கும்போது அது இல்லாம பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட நம்ம தென்றல் அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. நம்ம பரணியோட ஒய்ஃபா அவ ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறது ஒரு படத்துல ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படத்தோட ஒரு மெயினான ஒரு கதையை ஒரு சின்ன புள்ள சொல்ற டைலாக்லாம் இருந்துச்சு. படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கதையை
கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் சீன்ல அங்கம்மாளோட பேத்தி வந்து ஒரு பக்கத்துல வந்து அந்த கதைய வந்து ரிவீல் பண்ற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய படத்த எடுத்து இந்த ஒரு பொண்ணு வாயால 2 நிமிஷத்துல அந்த ஒரு கதைய சொல்லிட்டானுங்களே! தனக்கு புடிச்ச மாரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரிவீல் பண்ற அந்த சின்ன பொண்ணு ரிவீல் பண்ற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதேபோல அந்த சின்ன பொண்ணோட ஐடியாலாம் எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. மத்தபடி இந்த ஒரு படத்த எடுத்த டைரக்டர் நம்ம விபின் ராதாகிருஷ்ணன் அவரும் இந்த ஒரு படத்தோட டைரக்டருக்கு கூட கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா, இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட எப்படி பெண்கள் ஒரு படத்த சட்டக்கூடாத வயசான பாட்டிமார்களுக்கு இந்த ஒரு படம் கண்டிப்பா சமர்ப்பணமா இந்த விபின் ராதாகிருஷ்ணன் எடுத்து வச்சிருக்காப்புல. கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கு ஒரு படத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா, இந்த ஒரு படத்த பார்க்கும்போது எப்படி சொல்ற பெண் சுதந்திரம் எப்படி எப்படிலாம் ஒரு காலத்துல பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் அழகா நீட்டா எடுத்து காமிச்சிருக்காப்ப கண்டிப்பா அதை வாழ்த்து தெரிவிக்கணும். மித்தபடி இந்த ஒரு படம் சன்நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். நம்ம பாட்டி மகளோட உட்காந்து தயவு செய்து பாருங்க தான் கைஸ் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு அருமையான ஒரு படமா இருந்துச்சு. ஆனா கதை கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சீனை நம்மளே ஒரு படத்துல அழுக வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கைஸ். படத்துக்கு தாராளமா உட்காந்து பாருங்க.